ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பரவாயில்ல, என்எஸ்டிஎல் ஐபிஓ ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் லிஸ்ட் ஆகி ஓரளவு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் கிட்டத்தட்ட ஒரு 15% மேலே பாசிட்டிவில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. 10% ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் லிஸ்ட் ஆச்சு. கடைசியில் 15% மேலே போச்சு. பட் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஒரு 913 ரூபாவில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இது போக நிஃப்டி 50 75 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,574 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,543 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 166 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 50 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 55,411 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 55,411 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 608 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 34,426 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்போட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷனை விட தாண்டி தான் வந்துருக்குது. ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் பேசிஸில். 1,126 கோடி 1,126 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5.6% விழுந்திருக்கு. 9,579 கோடியாக இருக்குது. எபிட்டா அந்த குவார்ட்டரில் வந்து 5.3% விழுந்திருக்கு. 1,382 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா மார்ஜின் 14.4% இருக்குது. பரவாயில்ல, மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த குவார்ட்டரில் மட்டும் அவங்க சேல்ஸ் பண்ண வெஹிக்கிள்ஸோட கவுண்ட்டு 13.6 lakh யூனிட்ஸ் விற்றுருக்காங்க இந்த குவார்ட்டரில் மட்டும். அதாவது மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து இவங்களோட 125cc ஸ்கூட்டர் போர்ட்ஃபோலியோ வந்து இவங்களுக்கு குறிப்பாட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டினி 125, ஜூம் 125 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸாக இருக்குது. அது இல்லாமல் ஹெச்எஃப் டிலக்ஸ் ரேஞ்சை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. 100cc செக்மெண்ட்டையும் நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இது போக எலக்ட்ரிக் வெஹிக்கிளை விட அந்த பிராண்ட் வந்து நல்லாவே ட்ராக்ஷன் இருக்குது மார்க்கெட்டில். அதுவும் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது போக ஜூலையில் வந்து விடா VX2 அதெல்லாம் லான்ச் பண்ணது நல்லாவே சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து அதாவது குளோபல் மார்க்கெட்டில் ஸ்ரீலங்காவில் 4 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் க்ரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. அட் தி சேம் டைம் வந்து ஹீரோவோட ப்ரீமியர் ஸ்டோர்ஸ் அதுவும் ரீட்டைல் நெட்ஒர்க்கில் எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் நெட்ஒர்க்கும் எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் 4,470 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 1.5% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் ஸ்டாக் வந்து இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. எகெயின் வந்து 4,000 கீழே வரும்போது பார்த்துக்கலாம் ஹீரோ மோட்டார் காப்பில். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரெவன்யூ விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குது. ரெவன்யூ விழுந்திருக்கு. எபிட்டாவும் விழுந்திருக்கு. சேல்ஸ் வந்து பார்க்கும்போது ஓரளவு நார்மலாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், 4,000 கீழே வரும்போது பார்த்துக்கலாம். பட் ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 65% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஹீரோ மோட்டார் காப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் இஷ்யூனால் எந்தெந்த கம்பெனிலாம் பாதிப்புக்குள்ளானாங்களோ தெரில. பட் டாடா குழுமம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் $120 பில்லியன் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப்னால டாடா குழுமத்தில் போயிருக்குது. இல்லை பெரிய அடி வந்து டாடா மோட்டர்ஸு, என்னோட வந்து டிசிஎஸ். டாடா மோட்டர்ஸில் மட்டுமே $21 பில்லியன் காலியாக இருக்குது. இதில் டிசிஎஸில் வந்து பார்க்கும்போது அது வந்து வேறு லெவலில் போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவல் வந்து $415 பில்லியன் அளவுக்கு போனது. $120 பில்லியன் காலியாகி $296 பில்லியன் இப்போ வந்துடுச்சு. ஸோ பீக் லெவல் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. டிசிஎஸில் மட்டுமே $70 பில்லியன் மார்க்கெட் வேல்யூ காலியாக இருக்குது. டாடா மோட்டர்ஸில் $21 பில்லியன். ஸோ அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ எரோஷன் ஆனதில் 75% இந்த ரெண்டு கம்பெனிலுமே போயிருக்கு. இது போக ட்ரெண்ட்டில் வந்து $9.5 பில்லியன், வோல்டாஸில் ஒரு $2.6 பில்லியன் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ட்ரெண்டோட மார்க்கெட் கேப்லேஷனும் $21.5 பில்லியன் $9.5 பில்லியன் ஆட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டேரிஃப் இஷ்யூனால இவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிரைசிஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தால்மியா பாரத் வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 100% ஆஃப் த ஸ்டேக்கை ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸில் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தால்மியா பாரத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ் நியூஸ் வந்து நான் வந்தாச்சு. அதாவது நீங்கள் வந்து ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்குறீங்க, நான் சொன்ன பிறகும் கேட்கல, அதனால இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா 25% டேரிஃப். ஆல்ரெடி 25%, இப்போ ஒரு 25%, 50% டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகுது. அது இல்லாமல் சைனா ப்ராடக்ட்ஸை வேறு கண்ட்ரிஸ் மூலமாட்டு, அதாவது சைனா ப்ராடக்ட்ஸை வேறு கண்ட்ரிஸ் மூலமாட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 40% டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ட்ரம்ப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ட்ரெண்டோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 430 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19% இன்க்ரீஸ் ஆகி 4,883 கோடியாக இருக்குது. ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆகி 847 கோடியாக இருக்குது. இது போக ப்ராஃபிட் மார்ஜின் 17.35% இருக்குது. 240 பேசிஸ் பாயிண்ட்.
எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வரைக்கும் இவங்களோட டோட்டல் ஸ்டோர்ஸ்னு பார்க்கும்போது 248 வெஸ்ட் சைட் ஸ்டோர் வச்சுருக்காங்க, 766 ஜிடியோ ஸ்டோர் வச்சுருக்காங்க, அதில் 2 யூஏயில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் கான்செப்ட் நீ ஒரு 29 ஸ்டோர்ஸ் வந்து அதர் லைஃப் ஸ்டைல் கான்செப்டில் வந்து ஒரு 29 ஸ்டோர் வச்சுருக்காங்க. இந்த குவார்ட்டரில் மட்டுமே அந்த கம்பெனி வந்து 1 வெஸ்ட் சைட் ஸ்டோர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, 11 ஸ்டுடியோ ஸ்டோர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து 5335 ரூபா க்ளோஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், 122 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. லாஸ்ட் 1 மந்த் மட்டுமே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் டைம்லேயே இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமாக விழுந்திருக்குது. 52 ஹை பார்க்கும்போது 8345, அதுலேருந்தே பார்க்கும்போது 3000 ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த பங்குலலாம் வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 40% வரைக்கும் இந்த பங்கு கிராஷ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ப்ளூ ஸ்டார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி மேக்கிங் கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து சீக்கிரமாட்டே இன்க்ரீஸ் ஆனதுனால, குறிப்பாட்டு சம்மர் சீசன் வந்து இந்த வாட்டி வீக் தான். ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது சம்மர் நல்லாயிருக்கும், சேல்ஸ் இந்த ஏசி சேல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ரெய்னி சீசன்ஸ் சீக்கிரமாட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் பெருத்தாட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க ப்ளூ ஸ்டாரோட ப்ராஃபிட் 28% விழுந்திருக்கு, 120 கோடி. ரெவன்யூ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2982 கோடியாக இருக்குது. எபிட்டா 16% விழுந்திருக்கு, 199 கோடி. மார்ஜின் 6.97% குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ஆர்டர் புக் வந்து 6843 கோடியாக இருக்குது, 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ரூம், அதாவது யூனிட்டரி ப்ராடக்ட் செக்மெண்ட்டில் இந்த ரூம் ஏர் கண்டிஷனர், கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன், இது வந்து ரெவன்யூ 13.3% விழுந்திருக்கு, 1499 கோடியாக இருக்குது. ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் செக்மெண்ட்டு 70.42 க்ரோஸாக இருக்குது, 27.3% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1.5% நெகட்டிவில் தான் இருக்குது. 23 அனாலிஸ்ட்டில் 11 அனாலிஸ்ட் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 10 அனாலிஸ்ட் ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 2 பேர் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிசான் கொடுத்த அப்டேட்டு, மேக்னைட் கியூரோ ஸ்பெஷல் எடிஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல் பிளாக் தீமில் வந்திருக்கு. 8.30 லேக்ஸ் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மோட்டார்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹட்கோட Q1 ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் வந்திருக்குது. ஆக்சுவலி இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டுமே 32% இன்க்ரீஸ் ஆகி 961 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 630 கோடி. அசெட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் அண்ட் பே 1.67%லேருந்து 1.34% குறைச்சிருக்கிறாங்க. இது போக நெட் என்பே இந்த குவார்ட்டரில் 0.25%லேருந்து 0.09% குறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் 4 NP அக்கௌண்ட்ஸ் கிட்டத்தட்ட 7.27 crores ஒர்த் ஆஃப் 4 NP அக்கௌண்ட்ஸ் வந்து ரிட்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. லாங் பெண்டிங் NP அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 277.68 crores இருக்குது. லோன் சாங்ஷன் வந்து 143% வளர்ந்துருக்கு, 34,224 கோடி. லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் 12,812 கோடியாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. லோன் புக் வந்து 98.59% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 93.49% இருக்குது. இந்த ஸ்டாக் 211 ரூபா சம்திங்கில் இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 52 ஹைலேருந்து கிட்டத்தட்ட 30% மேலே விழுந்திருக்கு. இப்போதைக்கு இதிலலாம் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டோட Q1 ரிசல்ட்ஸு இந்த குவார்ட்டரில் லாஸ் பார்த்தீங்கன்னா 455 கோடி, 114% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது பவரோட டிமாண்டு குறைஞ்சது தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பவர் டிமாண்ட் வந்து 1.8% விழுந்திருக்குது, 481 பில்லியன் யூனிட்ஸ். ஸோ இது வந்து இங்கே இம்பாக்ட் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒரு 5.6% ரெவன்யூ விழுந்திருக்கு, 3899 கோடின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஆர்டர் இந்த பவர் எக்யூப்மெண்ட்டில் குறைஞ்சதுனால அதுலேயும் அடி வாங்கியிருக்கு. அது இல்லாமல் அவங்க மென்ஷன் பண்ணுறது மன்சூன் ரெய்னி சீசன் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் இன்ஸ்டால் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி 55% இருக்குது, 5487 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 7% இன்க்ரீஸ் ஆகி 6280 கோடியாக இருக்குது. ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டும் 10.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் லாஸ்ட் மார்க்கெட்லேயே 3% விழுந்துருந்துச்சு. இப்போதைக்கு இந்த பங்குலலாம் வேடிக்கை மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ். ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 1% இன்க்ரீஸ் ஆகி 80 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆகி 489 கோடியாக இருக்குது. இப்போட்டா 8% இன்க்ரீஸ் ஆகி 114 கோடியாக இருக்குது. மார்ஜின் 23.3% இருக்குது. ₹1.30 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட். 6 அனாலிஸ்ட்டில் அவங்க சொல்கிறது 3 பேர் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, ரிமைனிங் எல்லாருமே செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 12 மந்த் அனாலிஸ்ட், அதாவது அனாலிஸ்ட் சொல்கிறது 12 மாதத்தில் ஒரு 13.2% இந்த பங்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரைட்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு, இவங்க செப்டம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா அரினா கார்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது மாருதி சுசுகி அரினா. இது வந்து கிரெட்டாக்கு காம்படிஷனாக இருக்கும். இது என்னென்ன வேரியண்ட்டில் கொண்டு வராங்கன்னு பார்க்கும்போது
பெட்ரோலு, சிஎன்ஜி, ஹைப்ரிட் ஆப்ஷன் இதில் எல்லாமே கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 ஷோரூம்ஸில் இது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. கோத்ரேஜ் அக்ரோவெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 148 கோடி. ரெவன்யூ 11.2% இன்க்ரீஸ் ஆகி 2614 கோடி. எபிட்டா 19.3% இன்க்ரீஸ் ஆகி 269 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 10.3% இருக்குது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 3% பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது கோத்ரேஜ் அக்ரோவெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.